வெல்கம் டு ஆல். பேனிக் செல்ல தவிர்ப்பது எப்படி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் கரெக்ஷனால கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே 35% 65% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இதனால இன்னும் வந்து குறைஞ்சிருமோன்னு பயப்பட்டு தங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து மக்கள் வந்து செல் பண்ணிடுறாங்க. அதுவும் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால லாஸ்ட் 2 நாள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸோ ஏற்றம் இறக்கங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. இதனாலே வந்து பேனிக் செல்லிங் வந்து நடந்துருச்சு. ஸோ பெரும்பாலும் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 70% ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து அவங்க பேனிக் செல்லிங்னால செல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது 70லேருந்து 80% வரைக்கும் இந்த பேனிக் செல்லிங் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20% ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து மக்கள் ஹோல்டிங்கில் வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு தெரியாம அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில இது வந்து சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முற்றிலும் தப்பு. ஸோ நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டியது இல்லை. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிகழ்வு. அதனால் நம்ம ஃபண்டமெண்டலாக ஸ்டாக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அவசரப்பட்டு செல் பண்ணக்கூடாது. அப்படியே உங்களுக்கு பயமாக இருக்குது என்ன ஆகும் தெரியல அப்படின்னாலும் கூட அது முற்றிலும் செல் பண்ணக்கூடாது. ஒரு 10% 20% வரைக்கும் செல் பண்ணலாம், அல்லது 50% வரைக்கும் கூட செல் பண்ணலாம். நல்ல ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போகும் சமயத்தில் நம்ம ஹை ப்ரைஸில் திரும்ப பை பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்ல ஸ்டாக்காக இருக்கா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. சப்போஸ் பயமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜில் செல் பண்ணலாம். ஸோ திரும்ப கீழே குறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதை ஆவரேஜ் பண்ணுறது பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் ரொம்ப பேனிக் ஆகாமல் ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக உங்களுடைய பொசிஷன்ஸை வந்து வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.